தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த மாணவர்களோட டேட்டாவை டெல்லிக்கு பார்சல் அனுப்ப இங்க ஒருத்தர் தயாராகிட்டார். இதுக்கு பேர் தான் மாநில சுயாட்சியா? சட்டமன்றத்துல பஞ்சு டயலாக பேசுறதுக்கும் பஸ்ல ஏறி போய் செல்ஃபி வீடியோ எடுக்கிறதுக்கு பேரு அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது. அதுக்கு பேரு ரீல்ஸ் மெட்டீரியல். காவிரி தண்ணிக்காக நம்மளுடைய விவசாயிகள் டெல்டா மாவட்டங்களை கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டோட பிரதிநிதியா கர்நாடக முதலமைச்சருக்கு நெருக்கமான ஒருத்தரை நியமிச்சிருக்கிறாரு விஜய். என்ன நடக்குதுங்க இங்க? இது குறித்து தான் இந்த வீடியோல வந்துட்டு முழுசா பார்க்க போறோம். மறக்காம திருமுனை அரசியல் சேனல் சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்ய மறக்காதீங்க தோழர்கள். திருமுனை அரசு தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கல்கி கோபிநாத். தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு 2 மாதங்கள் கூட முடியாத இந்த சூழல்லையே நாம நிஜமாவே ஒரு அரசாங்கத்தை தான் பார்த்துட்டு இருக்கோமா, இல்ல ஏதோ ஒரு தியேட்டருக்குள்ள உக்காந்துட்டு சினிமா பார்த்துட்டு இருக்கோமா அப்படின்ற சந்தேகம் தான் வருது. ஏன்னா இன்னைக்கு நம்ம மாநிலத்தோட ஒட்டுமொத்த நிர்வாகம் முழுக்க சினிமா ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. டெல்லியில இருந்து வரக்கூடிய பாஜகவுடைய தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நாம இவ்வளவு நாளா பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய விஜயோட தாவேக அரசோ டெல்லியோட அஜெண்டாவுக்கு ரொம்ப சைலண்டாவே ஓகே சொல்லி இருக்குது. அதாவது தமிழ்நாட்டு மாணவர்களோட அத்தனை பர்சனல் டேட்டாவையும் ஒரே ஒரு ஐடென்டி கார்டு மூலியமா ஒன்றிய அரசு திட்ட தாரவாக்கிறதுக்கு தயாராயிடுச்சு விஜயோட தாவேக அரசு. அதே போல டெல்லியில தமிழ்நாட்டின் குரலா ஒழிக்க வேண்டிய டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவி யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியல. இத பத்தி தாவேக அமைச்சரவையில இருக்கக்கூடிய ராஜ்மோகன் மற்றும் செங்கோட்டையன் போன்றவர்கள் என்ன சொல்ல போறாங்க? ப்ரோ, வாட் இஸ் திஸ் பிஹேவியர் ப்ரோ? சினிமாவோட நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டோட டேட்டா சாவர்ஜினிட்டியும் காவிரி உரிமையையும் டெல்லிக்கும் பெங்களூருக்கும் தாரவாத்து கொடுக்கிறதா? திஸ் இஸ் மேசிவ் ரெட் பிளாக் ப்ரோ. மிஸ்டர் விஜய், நீங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? இங்க நான் தான் சிங்கிள் பவர் சென்டரா இருப்பேன்னு சொன்னீங்க. உங்களை சுத்தி வேற யாருமே பவர் சென்டரா இருக்க முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப இன்னைக்கு இங்க என்ன நடக்குது? விஜயோட படங்களுக்கு பிஆர்ஓவா வேலை பார்த்த, இன்னும் வெளிப்படையா சொன்னா விஜய்க்காக பலவிதமான வல்கர் வாரிசை உருவாக்கி விஜய் விமர்சிப்பவர்களை படு கேவலமாக மோசமாகவும் விஜய் விமர்சனம் சரி அவரோட குடும்பத்தையும் சரி அவர்களை படு மோசமாகவும் தாக்கக்கூடிய ஜெகதீஷ் பழனிசாமிக்கு தனி செயலாளர் பதவியை கொடுத்திருக்கீங்க. இதை ஏன் நீங்க முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொண்ட 2வது நாள்ல இருந்து உங்களுடைய பிறந்த நாள் வரைக்கும் ரகசியமா மறைச்சு வச்சிருந்தீங்க? ஒரு படத்தை சக்சஸ் ஆக்குறது, எதிர் நடிகரோட படத்தை காலி பண்றதுதான் ஒரு மாநிலத்தோட அட்மினிஸ்ட்ரேஷனா? மிஸ்டர் ஜெகதீஷ் பழனிசாமிக்கு தமிழ்நாட்டு மக்களோட அடிப்படை பிரச்சனைகள் தான் என்னன்னு தெரியுமா? சரி, இதை விட பெரிய இடி என்னன்னா, தமிழ்நாட்டோட டெல்லி சிறப்பு பிரதிநிதியா ஜனநாயகன் படத்தை தயாரிச்ச கேவிஎன் புரொடக்ஷன் வெங்கட் ரமணாவை நியமிச்சிருக்கீங்க. டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு முக்கியமான பதவி தெரியுமா? ஒன்றிய அரசு கிட்ட இருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி பங்கீடு, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை, மாநில உரிமைகள்னு எல்லாத்துக்கும் லாபி பண்ண வேண்டிய மிக முக்கியமான போஸ்ட் இது. அங்க போய் உட்கார வைக்க ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆபீசரும் இல்ல. தமிழ்நாட்டு மண்ணா புரிஞ்சிட்ட அரசியல்வாதியோ உங்களுக்கு கிடைக்கலையா? ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாம நஷ்டம் அடைஞ்சதுக்காக அரசாங்க பதவியை தூக்கி பிரதிபலனா கொடுத்து எங்களுடைய வரி பணத்தை வீணடிப்பீங்களா? உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் ஆசைக்கு எங்களுடைய வரி பணம் ஊதாரித்தனமா செலவு செய்யப்படணுமா மிஸ்டர் விஜய்? இந்த வெங்கட் ரமணா யாருன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள போய் பார்த்தா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் பூகம்பமே இருக்கு. இப்ப இருக்க மேகதாதான பிரச்சனைக்கு அப்புறமேட்டு அது என்னன்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல முழுசாவே பாத்துருவோம். ஏன்னா அங்கதான் இருக்கு தாவேகாவோட உண்மையான அரசியல் குரூர முகம். இந்த வெங்கட் ரமணா பிறப்பால ஒரு கர்நாடகக்காரர் தான். அதை விட முக்கியம், கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமாருக்கு ரொம்ப நெருக்கமான நபர்னாக்கா கிட்டத்தட்ட அவருடைய உடன்பிறவா சகோதரர் போல. இப்ப யோசிச்சு பாருங்க மக்களே, மேகதாது அணை பிரச்சனைங்க பூதாகரமா வெடிச்சிட்டு இருக்குது. காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டு நமக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட திறந்து விடப்படல. நம்மளோட டெல்டா விவசாயிகள் கருகி போன பயிர்களை பார்த்து கதறிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல கர்நாடக முதலமைச்சருக்கு நெருக்கமான ஒரு நபரை தமிழ்நாட்டு அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதின்னு சொல்லி டெல்லியில போய் உட்கார வைக்கிறாங்கன்னா, காவிரி பிரச்சனை தமிழ்நாடு மக்களுடைய சார்பா இவர் டெல்லியில போயிட்டு எப்படி சண்டை செய்வாரு? யாருக்காக சண்டை செய்வாரு? அதே போல தாவேக அரசுக்கு ஆலோசகரா விஷ்ணு ரெட்டி, ஜாதி பேர் சொல்றதுக்கு நான் வருத்தப்படுறேன். இது வந்துட்டு வேற வழி இல்லாம சொல்லக்கூடிய சூழல் இருக்கு. விஷ்ணு ரெட்டி அப்படின்றவரை நியமிக்கிறாங்க. அவர் யாருன்னு பார்த்தா நம்மளுடைய விஜயோட கல்லூரி தோழரமா. இவரே கல்லூரிக்கு போகாம குட்டி செவர்ல தான் எந்த நேரமும் உக்காந்துட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு
ஐயா ரவி பெர்னாட்டே வந்துட்டு இவரோட தந்தை கிட்ட வந்துட்டு அடிக்கடி சொன்னாருன்னு சொல்லிட்டு அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் பல பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அந்த குட்டிச்சவர்ல விஜய் கூட உட்காந்துட்டு இருந்தவரா இருக்கலாம். சரி, அதை விடுங்க. இந்த விஷ்ணு ரெட்டி யாருனாக்கா ஆந்திராவுடைய முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஜெகன்மோகன் இருக்காரு இல்லைங்களா, அவருடைய சகோதரர் அனிலுக்கு மிகவும் ரொம்ப க்ளோஸ் ஆன நபர், மிகவும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதுலயும் இவர் ஒரு பெரிய கிரானைட் பிசினஸ்மேன். பிஆர்ஓ ஜெகதீஷ், கர்நாடக வெங்கட்ரமணா, ஆந்திரா விஷ்ணு ரெட்டி. இவங்கள யாருக்காவது தமிழ்நாட்டோட உணர்வுபூர்வமான கொள்கை பிடிப்போ, தமிழ்நாட்டு மக்களோட வாழ்வாதார சிக்கலோ தெரியுமா? தமிழ்நாட்டுல தகுதி வாய்ந்த மக்களுக்காக உழைச்ச நபர்களை யாருமே இல்லையா? எதுக்காக இந்த குருட்டாம்போக்கு நிர்வாகம் மிஸ்டர் விஜய்? இது மட்டும் இல்லாம கல்வித்துறையில மிகப்பெரிய துரோகத்தை தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய விஜயுடைய தாவேக்கா அரசு செஞ்சிட்டு இருக்குது. நம்ம வீட்டு பிள்ளைகளோட ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் இப்போ டெல்லி கண்ட்ரோலுக்கு அனுப்ப போகுது விஜயோட அரசு. அது எப்படின்னு தெரியுமா? முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஐயா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு குண்டை தூக்கி போட்டுக்கிறாரு. அது மூலமா தாவேக்கா அரசு வெளுத்து வாங்கி இருக்கிறதோடு ஒளிஞ்சிருந்த போன இவ்வளவு சீக்கிரத்தை வெளியே வரும் நாங்க எதிர்பார்க்கல, ஆனா வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய தேசிய கல்விக் கொள்கை நெப் 2020 மிகப்பெரிய ஆபத்து அந்த அப்பார் கார்டு. ஒரே நாடு ஒரே அடையாள அட்டை அப்படின்ற கான்செப்டோடு தமிழ்நாட்டு மாணவர்களோட ஒட்டுமொத்த பர்சனல் டேட்டா, அவங்களோட சாதனைகள், சுய விவரங்கள் எல்லாத்தையுமே டிஜிட்டல் தளத்துக்கு ஏத்தி டெல்லி ஒன்றிய அரசிடம் ஒப்படைக்கிறதுக்காக தமிழ்நாடு கல்வித்துறை முடிவு செஞ்சிருக்காங்க போல. ஏன்னா அதுக்கான வேலைகள்ல ரொம்ப தீவிரமா மும்மரத்தை காட்டிட்டு இருக்காங்க. கேட்டா இத முதலமைச்சரோட நேரடி ஆணைக்கிறக தான் இந்த வேலைகளை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட துறையுடைய அமைச்சரே சொல்லி இருக்கிறார். நம்ம மாநிலத்தோட கல்வி இறையாண்மையை அப்படியே கொண்டு போய் டெல்லியில காவு கொடுக்கறதா உங்களோட புத்திசாலித்தனமா மிஸ்டர் விஜய்? இப்ப இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன அந்த முக்கியமான விஷயத்துக்கு வரேன். ஏன் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய விஜயோட தாவேக்கா அரசு கல்வித்துறையில டெல்லி சொல்ற இந்த அப்பர் கார்டு ஸ்கீம இவ்வளவு அவசர அவசரமா உள்ள கொண்டு வரணும்? 2029 பொது தேர்தல்ல இந்தியா முழுக்க தொகுதி மறுவரை செஞ்சு தென் மாநிலங்களுடைய எம்பி எண்ணிக்கையை குறைச்சி வடமாநில எம்பியோட சீட்டை வந்துட்டு அதிகமாக்க பாஜக பக்காவா பிளான் போட்டுட்டு இருக்கு. இந்த அப்பார் கார்டு மூலமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் யாரு மற்றும் ஃபியூச்சர்ஸ் ஓட்டர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா அவங்களோட டேட்டா மற்றும் ஐடென்டிட்டி எல்லாமே டெல்லிக்கு போயிடும். இது மூலமா தமிழ்நாட்டு மாணவர்களோட மைண்ட் செட் என்ன, அவங்களை எப்படி குறிவைக்கலான்ட்டு பாஜக தேர்தலுக்கான ஐடிவிங்க இப்பவே டேட்டா அனாலிசிஸ் பண்ண ரெடி ஆகுது. டெல்லியோட இந்த மெகா கார்பரேட் அரசியலுக்கு தாவேக்கா அரசு ரெட் கார்பரேட் வெடிச்சு வரவேற்பு கொடுக்குது. இது சாதாரண அட்மினிஸ்ட்ரேட்டிங் இல்ல தம்பி, தமிழ்நாட்டோட எதிர்கால ஓட்டர்ஸ டெல்லிக்கு காட்டி கொடுக்கிற டிஜிட்டல் ஸ்கெட்ச். இப்ப தாவேக்கா அரசுக்கு விஜய் அவர்களுக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, உங்க சினிமா படங்களுக்கு வேலை செஞ்சவங்களுக்கும் நஷ்டமடைஞ்ச தயாரிப்பாளர்களுக்கும் பிரதிபலன் செய்ய அரசு பதவிகள் தான் உங்களுக்கு கிடைச்சதா? கர்நாடக சிஎம்க்கு நெருக்கமான வெங்கட்ரமணா டெல்லியில போய் உக்காந்தா மேகதாட்டு அணை பிரச்சனையில தமிழ்நாட்டுக்காக அவர் குரல் கொடுப்பாரு, இல்ல கர்நாடகத்துக்காக பேசுவார். பவர் சென்டர் நான் மட்டும்தான் சொல்லிட்டு இப்ப வெளிமாநில பிசினஸ் மேன்களையும் பிஆர்ஓக்களையும் சுத்தி வச்சுக்கிட்டு ஃபைல்களை கூட பார்க்காம இருக்கிறதா நல்லாச்சியா? பாஜகவோட தேசிய கல்விக் கொள்கையை மறைமுகமா ஆதரிச்சு அப்பர் கார்டு மூலியமா நம்ம மாணவர்களோட டேட்டாவை டெல்லிக்கு ஏன் தாரவாக்குறீங்க? சட்டமன்றத்துல ரீல்ஸ் போடுறதுக்கு பஞ்ச டைலாக் பேசுறதுக்காக மட்டும்தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? மின்சார பிரச்சனைக்கு சட்ட ஒழுங்குக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? உங்களுடைய இந்த செல்ஃபி யுக்தியில சினிமா மார்க்கெட்டிங்க்கு வேணா ப்ரமோட்டிங் கொடுக்கலாம் தம்பி. நிஜ அரசாங்கத்தை துரோகம் பண்ண நினைச்சா தமிழ்நாட்டு மக்கள் பிஞ்ச செருப்பு போல தூக்கி போட்டுருவாங்க. தோழர்களை நான் உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். கர்நாடகாவை சேர்ந்த ஒரு தயாரிப்பாளர் டெல்லியில தமிழ்நாட்டோட காவிரி நீர் உரிமைக்காக சண்டை போடுவார் நீங்க நம்புறீங்களா? இல்ல இது முழுக்க தாவேக்கா டெல்லி பாஜகவுக்கு போடுற ரகசிய டீலா? உங்க பதில் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க தோழர்களே. மீண்டும் இது குறித்து என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றதை தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம் தோழர்.